Hi guys, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸ்க்கு எப்படி மொபைல்லையே தம்ப்லைன்ஸ் மேக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் தம்ப்லைன்ஸ்க்கு நம்ம ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்ம என்னதான் வீடியோவில் பயங்கரமாக பேசியிருந்தாலும் தம்ப்லைன்ஸை வச்சு தான் நம்மளுடைய வீடியோஸ் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம தம்ப்லைனை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய எஃபெக்ட் போட்டு பெட்டராக வந்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய வீடியோஸ்க்கான வியூஸ் அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? அதிகமாக என்னோடய தம்ப்லைன்ஸுக்கு வந்து இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது, ஆனால் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரீசன் அப்படிங்கிறது உங்களுடைய தம்ப்லைனில் இருக்கிற மிஸ்டேக் தான். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய தம்ப்லைனில் வளவலன்னு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொடுக்காதீங்க. என்ன வந்து சொல்ல வரீங்க அப்படின்றத டைரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? நீங்கள் டுட்டோரியல் சேனலாக இருந்தீங்க அப்படின்னா அதில் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் அந்த தம்ப்லைனில் வந்து நீங்கள் ஷோ பண்ணணும். அப்போ தான் வந்து அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு ஒரு ட்ரிக்கியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இது ஏதோ வேறு வீடியோ அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி ஆஃப் சேனல் வச்சுருந்தாலும் அந்த தம்ப்லைனுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தம்ப்லைனை மேக் பண்ணுறதுக்கு பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷனில் தான் நம்ம வந்து தம்ப்லைன்ஸ் அப்படிங்கிறத மேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்கு லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து தமிழ் டைப் பண்ணுறதுக்கு தமிழ் கீபோர்ட் ஒன்று வந்து தேவைப்படும். அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஃபோட்டோஸில் இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கூகுளில் remove.pg அப்படின்னு வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத நீங்கள் அப்லோட் பண்ணி அதில் வந்து பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பக்காவாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் மேனுவலாகவும் அதில் வந்து எடிட்டிங் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு எடிட்டிங் தெரியாது, எனக்கு ஓரளவுக்கு தான் எடிட்டிங் தெரியும் அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படும். தமிழ் ஃபாண்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தமிழில் டைப் பண்ணுறவங்க, இல்லைனா நான் இனி அதர் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்ஸ் இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸும் வந்து தமிழ் ஃபாண்ட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரியே தான் பிக்சார்ட்டில் ஆட் பண்ணணும். தமிழ் ஃபாண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கான லிங்க் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பிக்சார்ட்டில் எப்படி வந்து தம்ப்லைன் மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். யூடியூப் வீடியோக்கான தம்ப்லைன் மேக் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹோம் பேஜ் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணுறது மூலிமா ஸ்டார்ட் எடிட்டிங் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனுக்குள்ளே வருவீங்க. இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கடைசியாக கலர் பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய தம்ப்னெயிலுக்கான பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத செட் பண்ணணும். நீங்கள் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு கலர் மட்டும் கொடுத்து அது மேலே நீங்கள் ஏதாவது டைட்டில் அப்படிங்கிறத ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற கலர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இமேஜஸ் ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா தம்ப்னெயிலுக்கான சைஸ் அப்படிங்கிறத நம்ம செட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்கிற சைஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக ஒரு சைஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் தம்ப்னெயிலுக்கான சைஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா கீழே பார்த்தா எடிட்டிங்கான நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டாக கோல்டு அப்படின்றது பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துலேயே டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிராப் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் கீழே பார்த்தோம் அப்படின்னா நிறைய சைஸஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய தம்ப்னெயிலுக்கான சைஸ் அப்படிங்கிறத நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தம்ப்னெயிலுக்கான சைஸ் அப்படிங்கிறத செட் பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இமேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டே வாங்க. மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் பக்கத்தில் ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய தம்ப்னெயிலுக்கான பேக்ரவுண்ட் ஃபோட்டோவை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தம்ப்னெயிலுக்கான பேக்ரவுண்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்து தம்ப்னெயிலுக்கான டைட்டில் அப்படிங்கிறத கொடுக்கணும். டைட்டில் கொடுக்கறதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ரைட் சைடில் இருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு பக்கத்துலேயே
டெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களுடைய தெம்னலுக்கான டைட்டில் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும். வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீபோர்டை பற்றி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த கீபோர்டு தான் இந்த கீபோர்டு. இதில் வந்து நம்ம தங்கிலீஷில் டைப் பண்ணோம் அப்படின்னா தமிழில் வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து டைப் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்டு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பீக் பண்ணீங்க அப்படின்னா இதில் அக்யூரேட்டாக வந்து தமிழ் டைப்பிங் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கீபோர்டு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டுக்கான லிங்க் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் டைட்டில் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருந்தேன், அதுவே நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் டைப் பண்ணி வச்சுருக்கிறது எப்படி யூடியூப் சேனல் ஹோம் பேஜை கஸ்டமைஸ் செய்வது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டைட்டில் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கலர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறேன். கீழே பாருங்கள் ஃபாண்ட் பக்கத்துலேயே கலர் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நான் ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைட்டிலை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒயிட் கலர் அப்படிங்கிறத கொடுத்து இதுவும் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஹைலைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து தெம்னலில் என்ன வந்து கொடுக்குறீங்களோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக கொடுங்க. தெளிவாக கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வீடியோ தான் அப்படின்ற மாதிரி அவங்க சிம்பிளாக வந்து ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகேங்களா, அதுக்காக நீங்கள் வீடியோவில் என்ன இருக்கோ அதுக்கான கரெக்டான ஒரு தெம்னல் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணணும். ஓகேங்களா, நான் வந்து சிம்பிளாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃபாண்ட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து டிக் மார்க் மேலே கொடுத்துட்டேன்னா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உள்ளே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு ரிலேட்டடான ஏதாவது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இதில் ஆட் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகேங்களா, அதுக்காக நான் வந்து ஒரு இமேஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இந்த இமேஜ் அப்படிங்கிறத நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரெடி பண்ணி வச்சு இதுக்கு வந்து பார்டர் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணுறேன். அதாவது என்னோடய ஃபோட்டோ அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வேறு ஏதாவது ஃபோட்டோவையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நான் ஒரு ஃபோட்டோ அப்படிங்கிறத ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தெம்னலை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு பார்டர் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். கீழே பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா அதில் பார்டர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு பார்டர் அப்படிங்கிறது இன்னர் அவுட்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் வந்து பார்டர் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து தெம்னல் கொஞ்சம் அட்ராக்டிவ்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனுக்குள்ளே வந்துடும். அதில் வந்து கீழே ஃப்ரீ டு எடிட் அப்படின்றது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. சேவ் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அதில் சேவ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய தெம்னல் அப்படிங்கிறது ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த தெம்னலை வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து தெம்னல் அப்படிங்கிறத நீங்கள் ரெடி பண்ணணும். அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ கால் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.